கருணையும் இணையில்லா கிருபையக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தை போற்றி சாந்தியும் சமாதானமும் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இன்னும் இறை நல்லடியார் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சமீபத்திலே ஒருவர் என்னிடம் கேள்வி கேட்டார். சார், என்ன சார் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை எல்லாம் கொன்றுவிட்டு அதனை ஒரு பண்டிகையாக வேறு கொண்டாடுறீங்க, அதனை ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, இதெல்லாம் என்னது சார்? நீங்கள் செய்கிறது கொஞ்சமாவது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கா? ஜீவகாருண்யம் என்பதே உங்களிடம் இல்லையா? இதை எப்படி நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் சொல்கிறீங்க? பிற உயிர்களை கொன்று சாப்பிடுவது எப்படி நீங்கள் ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னிடம் கேள்வி கேட்டார். அதே நான் இன்றைக்கு அவருக்கு சொன்ன பதிலையே நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இஸ்லாம் ஜீவகாருண்யத்தை மிக அதிகமாக வலியுறுத்துகின்ற ஒரு சன்மார்க்கம். இருப்பினும் மனித இனத்தின் தேவைக்காகவும் படைப்புகளின் பெருக்கத்தின் சமநிலைக்காகவும் அது சில உயிர்களை உரிய முறையில் அறுத்து உண்பதற்காக அது அனுமதிக்கின்றது. அதனை குற்றமாகவோ குறையாகவோ சொல்லவில்லை, மாறாக அது ஒரு இபாதத், ஒரு வணக்கமாக சொல்கிறது. இஸ்லாம் அதனை ஒரு வணக்கமாக சொல்கிறது. இதனை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பலரும் என்ன சொல்கிறார்கள்? இஸ்லாத்தில் ஜீவகாருண்யம் கிடையாது, அவர்களுக்கு மனசாட்சியே கிடையாது, இப்படி உயிர்களை கொள்கிறார்கள் என்று சில காழ்ப்புணர்வு கொண்டவர்கள், இஸ்லாத்தை விமர்சிப்பவர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக மாடு அறுப்பதை வைத்துக்கொண்டு இவர்கள் ஈவு இரக்கமற்றவர்கள் என்று பல தொலைத்தொடர்பு சாதனங்கள், செய்திகள், மீடியாக்களில் வருகின்றன. இன்னும் புலால் உண்பதால் அவர்கள் கொடிய மனிதர்களாக மாறிவிடுவார்கள் என்று சித்தரிக்கப்படுகின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் ஒரு நடுநிலை கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு நாம் பார்ப்போம். இஸ்லாம் முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான் என்று சொன்னார்கள். தாகத்தோடு இருந்த ஒரு நாய்க்கு ஒரு பெண்மணி அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக அவள் தண்ணீர் கொடுத்ததற்காக அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று நபிகளார் கூறியபோது தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், கால்நடைக்கு உதவியதற்காகெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று கேட்டபோது, உயிருள்ள இதயமுள்ள எதற்கு உதவி செய்தாலும் அதற்கு நன்மை உண்டு என்று சொன்னார்கள். புத்தகம் புகாரி 2303. ஒரு பெண் பூனையை கட்டி போட்டு அதற்கு உணவு கொடுக்காமலும் இன்னும் தானாக அந்த பூனை அந்த உணவை தேடிக்கொள்ளாமலும் அவளை விடாமலும் வைத்து விட்டால் அதற்காக அந்த பூனை செத்தது. இதை செய்த பெண் நரகம் நுழைவாள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி 2365. இப்படிப்பட்ட ஏராளமான உயிரினங்களின் மீது அன்பும் பரிவும் காட்டுவதை இஸ்லாமும் நபிகள் நாயகமும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். இன்னும் அரேபியர்களிடம் காணப்பட்ட ஜீவகாருண்யத்துக்கு எதிராக அவர்கள் சில செயல்களை எடுத்தார்கள், சில செயல்களை தடுத்தார்கள். அன்றைய காலகட்டம் எப்படி இருந்தது? மக்கள் அம்பெறிந்து பார்ப்பதற்காக சில விலங்குகளை அதை குறிப்பார்த்து அடிப்பதற்காக அந்த விலங்குகள் மீது மீண்டும் மீண்டும் அந்த அம்பை எறிது அதை பழக்கப்படுத்துவார்கள். அந்த பழக்கம் வர வேண்டும் என்பதற்காக அதனை நபிகள் நாயகம் அவர்கள் சபித்தார்கள், தடுத்தார்கள். முஸ்லீம் புகாரி 5515. இன்னும் அந்த காலத்தில் அரேபியர்களிடம் ஒரு பழக்கம் இருந்தது. யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் மிகப்பெரிய மாமிசத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்பதற்காக உயிருள்ள பிராணியுடைய மாமிசத்தை அப்படியே அறுத்து சமைப்பார்கள். இதனையும் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு துண்டை வெட்டி, அந்த உயிரோடு இருக்கும் அதிலிருந்து ஒரு துண்டை மட்டும் வெட்டி சமைச்சு கொடுப்பாங்க. அதனையும் நபிகள் நாயகம் அவர்கள் தடுத்தார்கள். இவ்வாறு உயிரினங்களுக்கு உரிய முறையில் உணவு நீர் கொடுக்காமல் இருந்தால் அல்லது அந்த விலங்கினுடைய சக்திக்கு அதிகமாக வேலை வாங்குதல், ஓய்வு கொடுக்காமல் இருத்தல், குட்டியையும் தாயையும் பிரித்தல், இவற்றையெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் தடுத்தார்கள். இவற்றையெல்லாம் தடுத்து ஜீவகாருண்யத்தை ஏவினாலும் இஸ்லாம் மனிதனுடைய உணவு தேவை கருதி சில உயிரினங்களை அறுத்து உண்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. இதை இஸ்லாம் மட்டும் அனுமதிக்கவில்லை, மாறாக பல்வேறு சர்வ சமயங்களும் மாமிசம் உண்பதை அனுமதித்துள்ளன. ஆதி மனிதனின் ஆரம்ப உணவு மாமிசம். ஆதி மனிதனுடைய ஆரம்ப உணவு எது?
மாமிசம். விவசாயம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னர் மனிதன் சாப்பிட்டது மாமிசம். அடுத்ததாக மாமிசம் உண்பதை எந்த சமயம் தடுத்ததாக இல்லை. இருப்பினும் வள்ளுவர், புத்தர், ஜைனர் போன்றோர் மட்டுமே மாமிசம் உண்பதை கண்டித்து பேசியுள்ளனர். இதை பற்றியும் நாம் சிறிது பார்ப்போம். கொல்லாமை பற்றி மேற்சொன்ன வரிகளில் வள்ளுவர் அவர்கள் கொல்லாமை கோட்பாட்டை ஆதரித்து வந்தார். அதாவது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் அவருடைய கருத்து. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்ப எல்லா உயிர்க்கும் தொழும். கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் எவர் கடைபிடிக்கின்றாரோ அவர்களை அனைத்து உயிர்களும் வணங்கும் என்று சொன்னார். தன்னுள் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று வள்ளுவர் சொன்னார். தனது உடலை பெருக்குவதற்காக பிற உயிர்களை உண்பதற்கு எப்படி அவனுக்கு அருள் கிட்டும் என்று வள்ளுவர் அவர்கள் கேட்டார்கள். ஆகவே கொல்லாமையை முழுமையாக ஆதரித்தார் என்றே நாம் சொல்லலாம். இந்த கோட்பாடு நடைமுறை சாத்தியமற்று போனது. வருங்காலங்களில் இந்த கோட்பாடு நடைமுறை சாத்தியமற்று போனது. காரணம், கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் நடைமுறைக்கு ஒத்துப்போகுமா என்றால் அது நடைமுறைக்கு ஒத்துப்போகாமல் போனது. கொல்லாமை என்பது பசுவை மட்டும் நாம் இங்கே குறிப்பிடவில்லை. மாறாக கோழி, ஆடு, மாடு, மீன், வாத்து ஆகிய அனைத்தையும் தான் குறிக்கும். ஏன், மரங்களுக்கு கூட உயிர் உள்ளது என்று சர் சி வி ராமன் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நவீன விஞ்ஞானத்தில் மரங்கள் பேசிக் கொள்கின்றன, தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்றன என்றெல்லாம் இன்றைக்கு ஆய்வுகள் சொல்கின்றன. அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அந்த காலத்திலே துறவிகள் எப்படி இருந்தார்கள்? ஒரு இலை காஞ்சி அது சருகா விழுந்தால் அது மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி இன்றைக்கு வாழ முடியுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆகவே கேட்பதற்கு இனிமையாக சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் நடைமுறை சாத்தியத்திற்கு அது செல்லுபடியாகாது. கோவிலில் கொட்டும் மேளம் நீங்கள் எடுத்து பார்த்து கொண்டால் அது மாட்டினுடைய தோளால் செய்யப்பட்டது. பட்டுப்புடவை எடுத்துக்கொண்டால் பல்லாயிரக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொண்டால்தான் அந்த பட்டு அது உற்பத்தி ஆகும், அந்த பட்டு சேலை உற்பத்தி ஆகும். சமீபத்திலே டி.எம். கிருஷ்ணன், ஒரு கர்நாடிக் சிங்கர், அவருக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு கிடைக்குது, பல்வேறு விருதுகள் கிடைக்குது. அவருடன் சேர்ந்து வாசிக்கின்ற மிருதங்கம், தவில் போன்றவர்களுக்கெல்லாம் விருதுகள் கிடைக்கின்றன. அவர் யோசிக்கிறாரு, எனக்கு மட்டும் விருது கிடைக்கிறது, இதனை தயாரிக்கின்றவர்களுடைய நிலை என்ன என்று அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். இது இன்றைக்கு அமேசானிலே கிடைக்கின்றது, அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் சொல்றாரு, அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ள அந்த மக்கள் அந்த வாரை இழுத்து, அந்த தோலை இழுத்து அந்த மிருதங்கத்தை செய்கிறார்கள், தவிலை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு என்ன இருக்கிறது? இப்படிப்பட்ட கேவலமான நிலையில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று அந்த செபாஸ்டியன் அண்ட் சன்ஸில் அவர் சொல்கிறார். நான் புலால் உண்ணவில்லை என்றாலும் அதனை வாசிக்கின்ற கருவி புலாலால் செய்யப்பட்டது, மாட்டினுடைய தோலால் செய்யப்பட்டது என்ற கருத்தை அவர் சொன்னார். சிம்பிளாக ஒன்று சொல்கிறதா இருந்தால், ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா, இன்றைக்கு நான்வெஜ், வெஜிடேரியன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், மதர் தெரேசாவை பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள் முழுவதும் நான்வெஜ்ஜை சாப்பிட்டவங்க தான். ஹிட்லரை எடுத்துக்கினா அவர் வாழ்நாள் உணவாக எடுத்துக்கொண்டது வெஜிடேரியன். இவர்கள் 2 பேருடைய பாதிப்பு இந்த உலகத்திற்கு என்ன ஏற்பட்டது என்பதை உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டுவிடுகின்றேன். ஆகவே இது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதனை சொல்கிறேன். புத்தரும் ஜெயினரும் பசுவை கொல்லக்கூடாது என்று தடுத்தார்கள். இதற்கு சமயமோ அல்லது உயிரினங்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற சித்தாந்தமோ அவர்களிடத்திலே இல்லை. மாறாக அந்த சமூகவியல் நோக்கில்தான் இவர்கள் பசுவை கொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மாடு அன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அச்சாணியாக இருந்தது. இன்றைக்கு மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அன்னைக்கு கிடையாது. மாடை வைத்து தான் அனைத்து காரியங்களும் செய்யப்படும். விவசாயம் செய்வதற்கு, பயணம் செய்வதற்கு, பொதி சுமப்பதற்கு, பால், மோர், தயிர் மற்றும் எண்ணெய் கடைவதற்கு அந்த மாடுதான் பயன்பட்டது. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சக்கரமாக அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு எப்படி வாகனங்கள் மிக முக்கியமான தேவையோ அதுபோல ஒரு மிக முக்கியமான தேவையாக அன்றைக்கு இருந்தது. இன்னும் அன்றைய காலத்தில் அரசர்கள் வேள்விக்காக பல்லாயிரக்கணக்கான ஆடு மாடுகளை எல்லாம் அவர்கள் அந்த வேள்வியில் யாகம் செய்வதற்காக கொன்றார்கள், பலியிட்டார்கள். வேள்வி யாகங்களால் புத்தரும் ஜெயினரும் மக்களுக்கு பயன் தரும் இந்த உயிரினங்கள் அழிக்கப்பட்டு விடுமே என்பதற்காக, மன்னர்களை எதிர்க்க முடியாது என்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பசுக்களை பற்றி ஒரு புனித தன்மையை கற்பிக்க வேண்டும், பசுவை கொல்லக்கூடாது என்ற பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் இந்த பிரச்சாரம் மிக நீண்ட பிரச்சாரம். கிட்டத்தட்ட 50 to 100 ஆண்டுகள் வரை இது மக்களிடத்திலே போய் சேருவதற்கு பல 100 ஆண்டுகள் பிடித்தன. இதிலே முதலில் அவர்கள் வைத்தது வேள்விக்காக தீட்சணை செய்யக்கூடிய
செய்யக்கூடியவர்கள் கோமாமிசம் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் வரையறை கடைபிடித்தார்கள். அதனை நீங்கள் பகவான் புத்தர் என்ற புத்தகத்தில் பக்கம் 37 நீங்கள் பார்க்கலாம். இதிலிருந்து புத்தரும் ஜெயினரும் சமூக நோக்கில் தான் பசுவை கொல்லாதீர்கள் என்றார்களே ஒழிய ஜீவகாருண்யத்தில் அவர்கள் சொல்லவில்லை. ஜீவகாருண்யத்தில் சொல்வதாக இருந்தால் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்று வள்ளுவர் சொன்னாரே, அதை போல அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அவ்வாறு சொல்லவில்லை. இன்னும் சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் பசுவை கடவுளாக வழிபடுகின்றோம், பசுவை கடவுளாக வழிபடுவதால் எங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளித்து அதனை சாப்பிடாமல் இருக்கலாமே என்று சிலர் சொல்கிறார்கள். இந்த நம்பிக்கை தவறானது சகோதரர்களே. சற்று சிந்தித்து பாருங்கள். மனிதனுடைய அறிவை கீழுள்ள பல விஷயங்களை நாம் தெய்வமாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? 6 அறிவு படைத்த மனிதன் 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு கொண்ட ஒரு உயிரினத்தை எப்படி கடவுளாக வழிபட முடியும், தெய்வமாக எடுத்துக்கொள்ள முடியும்? அப்படி அவன் தெய்வமாக எடுத்துக்கொண்டாலும் அதனிடத்திலே போய் சொன்னாலும் அதற்கு புரியுமா? ஒரு ஆட்டிடத்திலே ஒரு மனிதன் சொல்கிறான், நான் இன்றைக்கு உன்னை தெய்வமாக கருதுகிறேன், இன்றிலிருந்து நான் உன்னை வழிபடுகிறேன் என்றால் அந்த ஆட்டிற்கு புரியுமான்னா நிச்சயமாக புரியாது. ஏனென்றால் உங்களுடைய அறிவை விட அது கீழே இருக்கின்றது. ஆகவே இது அவரவருடைய விருப்பம் என்று வேண்டுமானாலும் விட்டுவிடலாம். இன்னும் பசுவை உதாரணமாக சொல்பவர்கள் அதை அவர்கள் ஒரு பேச்சுக்காக தான் சொல்கிறார்களே தவிர உணர்வு பூர்வமாக சொல்லவில்லை. காரணம், ஒரு பசு அவருடைய தோட்டத்தையோ அல்லது அவருடைய கடையில் உள்ள காய்கறிகளே உண்பதை கண்டால், ஆஹா என்ன பாக்கியம் செய்தேன், நான் ஒரு கடவுளே வந்து என்னுடைய தோட்டத்தில் மேய்கிறது, ஒரு கடவுளே வந்து என்னுடைய கடையிலே வந்து காய்கறிகளை சாப்பிடுகிறது என்று அவர்கள் பரவசம் அடைவார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் தடி எடுத்து விரட்டுவார்கள். பாதிப்பு என்று வந்தால் கடவுளாவது கத்திரிக்காயாவது என்று மனிதன் சொல்லக்கூடிய நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே பசுவை கடவுள் என்போர் காளை மாட்டை கஷ்டப்படுத்தலாமா என்ற கேள்வியும் இங்கே வருகிறது. காளை மாட்டை இவர்கள் விரட்டுகிறார்கள், கடினமான வேலைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அவர்கள் உண்மையான உள்ளத்துடன் கூறாத போது மனித குலத்தில் இருப்பவர்கள் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்வது அர்த்தமற்ற ஒரு எதிர்பார்ப்பாகும். பசுவை கடவுள் என்று கூறுவது கூட சமயம் நோக்கில் ஏற்பட்டிருக்க முடியாது, மாறாக அது ஒரு சமூக நோக்கில் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். எப்படி செய்யும் தொழிலே தெய்வம் என்று இங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டியரிங்கை வந்து தொட்டு கும்பிடுவாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, தராசை வந்து தொட்டு கும்பிடுவாங்க. அது மாதிரியான ஒரு செயல்தான் ஏற்பட்டிருக்குமே தவிர இது வந்து சமய நோக்கில் சமயத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அவ்வாறு இல்லை என்று அப்படி நாம் விட்டு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிலர் கேட்கிறார்கள். அப்படி விட்டு கொடுத்தால் இது பசுவோடு நிற்காது. இன்னும் சிலர் சொல்வார்கள், பாம்பு வந்தால் அதனை அடிக்காதீர்கள், அதற்கு பால் கொடுங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அது பரமசிவன் கழுத்திலே இருந்தது என்பதற்காக சொல்வார்கள். எலியை அடிக்காதீர்கள் என்று சொல்வார்கள், ஏனென்றால் அது பிள்ளையாருடைய வாகனம் என்று சொல்வார்கள். திலகர் அப்படிதான் சொன்னார். இந்தியாவிலே பிளேக் நோய் பரவி கிடந்த போது திலகர் சொன்னார் பாராளுமன்றத்திலே, எலிகளை நீங்கள் கொல்லாதீர்கள், அது பிள்ளையாருடைய வாகனம் என்று அவர் சொன்னார். ஆகவே அறிவுக்கு பொருந்தாத பல விஷயங்கள் புனிதம் என்ற பெயரில் மக்களிடத்திலே திணிக்கப்படும். ஆகவே உணர்வை மதித்தல் என்பது வேறு, இது போன்ற விஷயங்களில் சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பது வேறு. ஆகவே கோயிலில் உள்ள விக்கிரகங்களையோ அல்லது கோயிலில் உள்ள நந்திகளையோ நாங்கள் சீண்ட மாட்டோம், அதனை திட்ட மாட்டோம், அதனை உடைக்க மாட்டோம் என்ற உணர்வு வேண்டுமானாலும் மக்களிடத்திலே வரலாம். முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த உணர்வை மதிக்கலாமே தவிர அவர்கள் சொல்லுகின்றதை போல எல்லா விஷயத்துக்கும் நாம் உடன்பட்டு விட வேண்டும் என்பது நமக்கு அது பொருந்தி போவதாக இல்லை. அடுத்ததாக பசு பால் தருகின்றது, அது ஒரு தாயை போன்றது, அதனை கொல்லலாமா என்று கேட்கிறார்கள். பசு பாலை நமக்கா தருகின்றது? அதனுடைய கண்ணுக்குட்டிக்கு தருகின்றது. நாம் அதனை பசு பால் தருகின்றது என்பதற்காக அதனை தெய்வம் என்று கருதி அதை கொல்லக்கூடாது என்றால், ஆடும் பால் தருகிறது, கோழி முட்டை தருகின்றது, மரம் காய்கறிகளை தருகின்றது. அப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உறவுகளை வைத்துக்கொண்டு அது தெய்வம் என்பதை, அது தாய் என்பதை போல இது தகப்பன், இது அண்ணன், இது தம்பி என்று சொன்னால் நாம் எதை தான் உண்பது? ஆகவே ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்காக ஒரு மாதம் மட்டும் எல்லோருமே வந்து வெஜிடேரியன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறோம். கவர்மெண்ட்டில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஒரு கிலோ தக்காளி 1500 ரூபாய்க்கு விற்கும், ஒரு கட்டு கீரை 500 ரூபாய்க்கு விற்கும். ஆகவே இறைவனுக்கு தெரியும், அவன் கடல் வாழ் உயிரினங்களை, கடலிலே சில மீன் வகையான உணவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதே போல் பூமியிலே உள்ள சில விலங்குகளை நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறான். அப்படி நாம் சாப்பிடும்போது இங்கே சமநிலை ஏற்படுகின்றது. உண்மையிலே பார்த்தால்
நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து வெஜிடேரியன் மீது ரொம்ப அக்கறை உள்ளவங்க என்று தான் நான் சொல்வேன். அவர்கள் ஜீவகாருண்யத்தில் தான் இருக்கிறார்கள். அப்படி நீங்கள் பகிர்ந்து சாப்பிடும்போது தான் அந்த உணவு அவர்களுக்கு தேவையான அளவு கிடைக்கின்றது. இல்லை என்றால் என்ன ஆகும்? யாருக்குமே தக்காளி கிடைக்காது, வெங்காயம் கிடைக்காது, கத்திரிக்காய் கிடைக்காது. உங்களுக்கு எல்லோருமே வெஜிடேரியனாக மாறிட்டால் ஒரு மாதத்தில் என்ன ஆகும்? ஆகவே ஒரு சமநிலை வராது என்பதையும் இந்த நேரத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது என்ற விஷயத்தில் கூட 68 பிரிவுகள் இருக்கிறதாக சொல்கிறார்கள். ராமலிங்க அடிகளார் வந்து என்ன சொல்றாருன்னா, பசுவுடைய பாலே வந்து அது அசைவம் என்று சொல்கிறார். பால் கூட புலாலே என்று வடலூர் ராமலிங்க அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் நிலத்திலிருந்து புடுங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அது நான் வெஜிடேரியன் சொல்கிறாங்க. இன்னைக்கு நிலத்திலிருந்து புடுங்கி, முழுமையாக நிலத்திலிருந்து புடுங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அதை தானாக மரத்திலே இருந்து விழுந்து சாப்பிடுவது தான் வெஜிடேரியன். நீங்கள் பிடுங்கி சாப்பிட்டீங்கன்னா நான் வெஜிடேரியன் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றன. இன்னும் பல்வேறு விஞ்ஞானிகள், உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு விஞ்ஞானிகள் மாட்டிறைச்சி உண்பவர்கள். ஆகவே இதனை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே மனிதர்களுக்கு கொடூர குணம் வருகிறது என்று சொல்வது கூட இன்றைக்கு அர்த்தமற்றதாகி விடுகிறது. ஏனென்றால் ஆடு மாடு சாப்பிடுவர்கள் எல்லாம் கொடூர குணம் படைத்தவர்கள் என்று இவர்கள் தவறான ஒரு விஷயத்தை மக்களிடத்திலே போதிக்கிறார்கள். இதுவும் ஒரு சரியான விஷயம் இல்லை. ஆகவே அந்த நீங்கள் ரேஷியோ எடுத்து பார்த்தாலும் அதுவும் தவறு என்று தெரிகிறது. ஆகவே ஒருவேளை இது உணவுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த மாமிசம் உண்ணக்கூடாது என்று சொல்பவர்கள் லெதர் செப்பல், லெதர் பெல்ட், லெதர் ஸ்டாப்லாம் போடுறாங்க. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டால் அவங்கக்கிட்ட விளக்கம் இல்லை. ஆகவே இவற்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும். கடைசியாக இந்த பெருநாளை முஸ்லீம்கள் கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் நாட்டினுடைய பொருளாதாரம். உதாரணத்துக்கு 20 கோடி இந்திய முஸ்லீம்கள் பக்ரீத் கொண்டாடுறாங்கன்னா அதில் 10% மட்டும் முஸ்லீம்கள் குறைந்தபட்சம் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்குறதா வச்சுப்போம். ஒரு கணக்குக்காக நான் சொல்கிறேன். அப்போது 2 கோடி முஸ்லீம்கள் இன்ட்டு 5000ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 10,000 கோடி வருது. பொருளாதாரம் எங்கே போகுது? 10,000 கோடி. ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. இது இந்திய அளவிலான பொருளாதாரத்தில் யார் பயனடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்களோ அமெரிக்கர்களோ இல்லை, மாறாக 100% தேசிய கிராமப்புற பொருளாதாரம் இதனால் பலனடைகிறது. இதனால் பலனடைவது நம்முடைய விவசாயிகள், நம்முடைய இந்திய விவசாயிகள் மட்டுமே. ஒரு விவசாயி ஆண்டுக்கு சராசரியாக 10 ஆடுகளை வளர்த்தால் 2 கோடி டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 20 லட்சம் குடும்பங்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்றன. எனவே பக்ரீத் பண்டிகை 10,000 கோடி ரூபாய் உள்ளூர் வணிக பொருளாதாரத்திற்குடைய பங்களிப்பாக இது இருக்கின்றது. மேலும் சுமார் 20 லட்சம் சிறு விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பாக அது அமைகிறது. ஒவ்வொரு ஆட்டின் இறைச்சியும் ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. 20 பேர் சாப்பிடுறாங்க. ஒரு ஆட்டை வந்து 20 பேர் சாப்பிட்றாங்க. 2 கோடி இன்ட்டு 20 பேர்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி மக்களுக்கு அது உணவாக மாறப்படுகிறது. ஆகவே முஸ்லீம்கள் ஏழைகளுக்கு மட்டுமல்ல, பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கும் இந்த உணவை பகிர்ந்தளிக்கிறார்கள். ஆகவே இந்த பண்டிகையின் நோக்கம், பொருளாதார நன்மைகள் என்னவென்றால், வணிகம் 10,000 கோடி நடக்கின்றது, இலவச உணவாக 40 கோடி மக்கள் சாப்பிடுகிறார்கள், வேலை வாய்ப்பு 20 லட்சம் பேருக்கு கிடைக்கின்றது. இது குறைந்தபட்ச மதிப்பீடு என்றை நான் வந்து சொல்கிறது. குறைந்தபட்சம் இன்றைக்கி ஆடு 5,000 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கல, 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஆகவே கால்நடைகள் மூலம் கிராமப்புறம் வளர்ச்சி அடைகின்றது, நாட்டினுடைய வேலைவாய்ப்பு பெறுகின்றது, பொருளாதாரம் பெறுகின்றது. இதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதனை தெரிந்து வைத்தால்தான் நீங்கள் அடுத்தவர்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல முடியும். ஆகவே இதனை விட இன்னும் பல அரிய செய்திகள் இருக்கின்றன. ஆகவே இறைவன் ஒரு செயலை செய்தால் அது அர்த்தமற்ற செயலாக இருக்கிறது. அது மனித குலத்துக்கு, மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் இறைவன்